வருகிற நாளை நம்ம பெந்திகோஸ்து நாளை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே ஒரு பெரிய காரியம் நடந்தது. அந்த மேல் அறையில சீஷர்கள் ஒன்று கூடி ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில முதலாவது பரிசுத்த ஆவியானவர் இறங்கின ஒரு நாளாக இந்த நாள் கருதப்படுகிறது. அவர் இறங்கும் போது ஜனங்கள் எல்லாரும் அந்நிய பாஷையினாலும் வெவ்வேறு பாஷைகளினாலும் மிகுந்த சத்தத்துடன் அந்த அறையில மேல் அறையில ஒன்று கூடி இருக்கும் போது ஒரு ஹிஸ்டரி மாதிரி ஒரு நாள் இந்த நாள் கிரியேட் ஆனது. இந்த நாளை அதே போல இந்த நாளில கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கி நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படி நமக்குள்ளே இருக்கிற ஆவியின் வரங்களை அவர் நிரப்பும்படியாக இந்த வேலையில கூட நம்ம ஜெபிக்க வேண்டும். அதற்கு நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்துல ஒரு மனப்பட்டு எல்லா காரியங்களும் நம்மளுடைய சுயமான எல்லா காரியங்களும் நம்ம ஒதுக்கி தள்ளி விட்டு இந்த வேலையில ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை நம்ம உயர்த்த வந்திருக்கிறபடினாலே எல்லாருடைய இறுதியிலும் ஒரு மனம், அதே ஒரு மனம், ஒரே சிந்தையோடு அவருடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரே சிந்தையோட இந்த வேலையில அவரை ஆராதிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பிரசனம் எப்பொழுதுமே இந்த இடத்துல வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் என் ஆறுகளையும் பாய்ந்தோட பண்ணுவேன் என்று ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையில சொல்லி இருக்கிறார். நீங்க இந்த வேலையில கூட ஆண்டவருக்காக ஒரு தாகத்தோட ஒரு இருதயத்தோட நீங்க காணப்பட வேண்டும். உலகத்தின் காரியங்களுக்கு தாகத்தோட எப்படி நீங்க இருக்கிறீங்களோ அதே போல அதை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படி ஒரு தாகத்தோட நீங்க காணும் போது அவர் உங்க இருதயத்தை காணுகிற தேவனா இருக்கிறார். அவர் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, உங்க இருதயத்தை காண்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வேலையில கூட நிச்சயமாக ஒவ்வொருவரும் அவரிடத்துல உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக நீங்க ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த வேலையில நான் தாகமா இருக்கிறேன் ஆண்டவரே, என் சுயமான எல்லா காரியங்களையும் நான் ஒதுக்கி தள்ளி விட்ட ஆண்டவரே, என்னுடைய குறைவுகள் என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீங்க மன்னித்த ஆண்டவரே, சிறந்த வஸ்திரத்தை எங்க மேல நீங்க உடுத்தும்படிக்காக நாங்க இந்த வேலையில செபிக்கிறோம் என்று முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்துல நீங்க தாகத்தோட காணப்படுவீர்கள் என்றால் அவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறபடி தாகமுள்ளவன் மேல் என் தண்ணீரும் என் ஆத்மாவை நான் ஊற்றுவேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். அப்பொழுது நீங்க தாகத்தோடு இருக்கும் போது நிச்சயமாக அவர் உங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். சகல காரியங்களும் நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா காரியங்களும் அவர் நிச்சயமாக உங்களுக்காக நிறைவேற்றுவார். விசுவாச ஆனது உங்களுக்குள்ளே அதிகரிக்கும்படி ஆண்டவரிடத்துல இந்த வேலையில கூட நீங்க அவரிடத்துல கொஞ்ச நேரம் ஆண்டவரே நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, முழங்கால் படிட்டு சொல்லுங்க ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்மிடத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய சுயமான எல்லா காரியங்களையும் நான் ஒதுக்கி வைக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேலையில கூட நீர் எங்களுக்குள்ள இறங்கும்படிக்காக ஆண்டவரே இந்த இடத்தை நீர் பரிசுத்தம் பண்ணும்படி ஆண்டவரே, உம்முடைய சரீரமா இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய ஆலயமா இருக்கிற எங்களுடைய சரீரத்தை ஆண்டவரே இந்த வேலையில நீர் பரிசுத்தம் பண்ணும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பரிசுத்தர் மத்தியில உலாவுகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்பொழுது இந்த வேலையில உங்ககிட்ட இருக்கிற எல்லா அக்கிரமங்களையும் உங்களுடைய எல்லா பாவங்களும் நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கொஞ்ச நேரம் முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்துல ஜெபிங்க. ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, உம்மிடத்துல நான் தாகமா இருக்கிறேன் ஆண்டவரே, என் ஆவி ஆத்மா சரீரம் உமக்காக ஏங்குகிறது ஆண்டவரே, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் ஆண்டவரே, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலையில கூட நீர் என்னை பரிசுத்தமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆண்டவரே நாங்கள் தெரிந்தும் தெரியாம செய்த பாவங்களுக்காகவும் துணிகரமாக விரோதமாக செய்த எல்லா பாவங்களுக்காகவும் இடத்துல நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஒரு விசை கூட எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்க கிட்ட வந்த ஆண்டவரே அதுக்கான வஸ்திரத்தை எடுத்து போட்டு ஆண்டவரே சிறந்த வஸ்திரத்தை எங்க மேல இந்த நாளில இந்த பெந்திகோஸ்து நாளிலே நீங்க எங்க மேல உடுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பிரச்சனத்தினால இந்த ஸ்தலத்தை நீங்க நிரப்பி ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு பாவியா இருக்கிற எங்களை ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரால் நீர் நிரப்பும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. Hallelujah, praise the Lord.
நிர்மூலமாக இருப்பது ஆண்டுடைய சுத்த கிருபை. அவருடைய இருக்கிறதுக்கு அளவில்லை. அவைகள் காலத்தில் புதியவர்களா இருக்கிறது. நிற்பதோ கிருபை, நிர்மூலமாகாததும். நிற்பதுமோ கிருபை, நீசனின் பாவம் நீங்கினதே. நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன். நீசனின் பாவம் நீங்கினதே. நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன். காத்து கொள்ள கிருபை தாருமே. காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனீரோ அதே. ஏமாற்றம் காத்ததுவே என்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தினமதி காலையில் தேடும் போது கிருபை. தினம் அதிகாலையில் தேடும் போது கிருபை. மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் மனம் போதுமே உம் கிருபை தாருமே. போதுமே మీ కృపా కోపదే మా జీవితముదే. ఇంకా దేవా మీకు தெரிஞ்சவங்க பாடலாங்க. எல்லாரும் குவைட்டா இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? ఇంకా దేవా మీకు మీ కృపా కోపదే మా జీవితముదే. ఇంకా దేవా మీ కృప. ஆண்டவரே இன்னும் தேவை. நிர்மூலமாகாததும் என்பதுமோ கிருபை. நீசனின் பாவம் நீங்கினதே. நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன். நீசனின் பாவம் நீங்கினதே. காத்து கொள்ள கிருபை தாருமே. காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ ஜீவனை காட்டிலும் உம்முடைய கிருபை எனக்கு நல்லது. தாவீது ராஜா சொல்லுகிறார், ஜீவனை பார்க்கலாம் ஓ உம்முடைய கிருபை எனக்கு நல்லது.
நம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே என்னாலும் சங்கீதம் 63 அதிகாரத்தில் இருப்போமா? Let us turn to the book of Psalms 63. Psalm 63. And verse 3, it says, because thy loving kindness is better than life, my lips shall praise thee. தமிழ்ல ஜீவனை பார்க்கலாம் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். What does it say? Because thy loving kindness is better than life. Thy loving kindness, உம்முடைய கிருபை. தமிழ்ல கிருபை என்று போட்டிருக்கு, ஆனா thy loving kindness இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா loving kindness, அன்பு கூறுகிற அந்த கிருபை, என்னை நேசிக்கிற அந்த கிருபை என் ஜீவனை பார்க்கிலும் பெரிது. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே என்ன எங்கா தேவா இன்னும் தேவை தாருமே உஷ்ணமான மணலும் மலையின் நிறமானாலும் உஷ்ணமான நிறமானாலும் மலையின் நிறமானாலும் உம் கிருபை என்னை தாங்குகின்றது, அதனால் நான் இன்று நிற்கின்றேனே. உம் கிருபை என்னை தாங்குகின்றது, அதனால் நான் இன்று நிற்கிறேனே. இன்னும் தேவை கிருபை தாருமே. I need more grace, O Lord. God, I need more grace. Your grace is wonderful, for me. Thy everlasting grace, how good is your loving kindness. How good is your loving kindness. Hallelujah. சொல்லது ஜீவனை பார்க்கலாம் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனில் மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லிக் கொடுப்பேன். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல 5 வசனம் என் ஆத்மா திருப்தியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆத்மா கர்த்தரை துதிக்கிறதுல திருப்தி ஆகுகிறது? இன்னைக்கு நிறைய பேர் வராங்க சர்ச்சுக்கு வந்துட்டு கடமைக்காக போறாங்க. உண்மையான இருதயத்தோட கர்த்தரை துதிச்சாங்கன்னா அவங்க எதையுமே பார்க்க மாட்டாங்க, எதையுமே பார்க்காம கர்த்தரை மாத்திரதான் பார்ப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு எதுக்காக வந்திருக்காங்கன்னா அவங்க என்ன சாரி கட்டியிருக்காங்க, இவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்க என்ன கம்மல் வாங்கியிருக்காங்க, அவங்க என்ன வளையல் வாங்கியிருக்காங்க, அவங்க எப்படி கொண்டை போடுறாங்க, அவங்க எப்படி ட்ரெஸ் பண்றாங்க, அவங்களுடைய நடை எப்படி இருக்கு, அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கு, இதை பார்க்கிறதுக்கு சபைக்கு வராங்க. ஆனா நானும் உம்முடைய கிருபையை வாஞ்சித்து வந்திருக்கிறேன். உம்மை துதிக்கிறதான் என் இதயத்தின் ஆசை. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற இருதயம் உங்களுக்குள்ள இருக்குமானால்
நீங்க வேற எதையும் பார்க்க மாட்டீங்க. ஆண்டவரை பார்க்க நான் இங்க வந்திருக்கிறேன். ஆண்டவரை மாத்திரம் தான் நான் பார்ப்பேன். வேற எந்த காரியங்களையும் நான் நோக்க மாட்டேன். நான் எதையுமே நோக்கி பார்க்க மாட்டேன். என்ன நேரமா இருந்தாலும், என்ன சூழ்நிலையா இருந்தாலும், எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் என்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரனவர் எனதுள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரனவர் சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயிலும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயிலும் கண்டு கொண்டார். எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். இதுவரை பாதுகாத்தவர் என்னுடைய ஆண்டவர் என்னை என்றென்றும் பாதுகாப்பாரே. யாரையும் குறித்து நான் கவலைப்படேன், கர்த்தர் என் பக்கத்தில் இருப்பதால். நான் யாரையும் குறித்து கவலைப்பட மாட்டேன், கர்த்தர் என் அருகில் இருப்பதினால். எந்த சூழ்நிலையானாலும், எந்த பிரச்சனையினாலும் கர்த்தரை நோக்கி நான் பார்ப்பேனே. அவர் கரத்தின் நிழலில் என்னை மறைத்துக் கொண்டு என்னை என்றென்றும் காத்திடுவார். நான் துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன். இதுதான் எனக்கு நீ கொடுத்த பாக்கியம். என் இருதயமோ சந்தோஷத்தினால் நிரம்பும். ஆதினால் நான் நன்றாயிருக்கிறேன். ஜீவனை பார்க்கிலும் உங்க கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உம் நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரனவர் எனதுள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரனவர் நீனத்தையும் கொழுப்பையும் உண்டது போல நாத்து திருப்தியாக்கும் உம்மை துதிக்கும் போது. ஆனந்த கல்லிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி 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 பாடிடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரனவர் என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைத்து உம்மையே துதித்து பாடுவேன். என் தியானமும் உம்மை துதிப்பது தானே என்னுடைய தானமுமாமே. சங்கீதம் 61 அதிகாரத்திலிருந்து நான் பாடுகிறேன். இலவசம். நீர் எனக்கு துணையாய் இருந்ததீனால் உங்க செட்டைகளில் மறைந்திருப்பேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு உமது வலது கரம் என்னை தாங்கும். ஆனந்தமே பரமானந்தமே. எந்திரோ காணியாந்திரோ இந்த பாதாளத்தின் சொந்தக்காரனவர்
இந்த பாதாளத்தின் சொந்தக்காரனவர். சங்கீதம் 59ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல போட்டுக்கு, நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். ஏன் தெரியுமா? எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமா நீர். சங்கீதம் 59ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நானோ உம்முடைய வல்லமையை பாடி. இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு எதுக்கு வர்றாங்கன்னா, பக்கத்துல இருக்கவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, என்ன பண்றாங்க, எப்படி பேசுறாங்க, எப்படி பாக்குறாங்க, அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி காரியங்களை நீங்க பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க நிச்சயமா அழிஞ்சு போயிடுவீங்க. நித்திய ஜீவன் நாளில நீங்க அதை இழந்து போவீங்க. மற்றவங்களை பார்க்கறதுக்கு நம்ம இன்னைக்கு வரல, சபைக்கு எதுக்கு வந்திருக்கோம்? கர்த்தரை துதிக்க. ஹல்லேலூயா சொல்றாரு. எவ்வளவு அருமையான ஒரு பாடல் பாருங்க. நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையில உம்முடைய கிருபை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். அப்பொழுது என்ன ஆகும்? எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமா நீர். என் பலனே மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள என் தேவனமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட எண்ணங்கள் எனக்குள் இருக்குமானால் எந்த காரியத்தையும் நான் பார்க்க மாட்டேன். தேவ பிள்ளை, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்கள பார்க்காதீங்க, அவங்கள பார்க்காதீங்க, இவங்கள பார்க்காதீங்க. டோன்ட் ஜட்ஜ். அவங்கள நியாயம் தீர்க்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. மற்றவர்களுடைய சபைக்கு போகும்போது மற்றவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, என்ன கலர் உடுத்திருக்காங்க, அவங்க ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்காங்களா, டோன்ட் ஜட்ஜ். கர்த்தர் நீதியுள்ள தேவன், அவர் நியாயம் தீர்ப்பார். நீ ஒரு நாளும் நியாயம் தீர்க்காத. தேவ தூதர்கள் கூட நம்மளை நியாயம் தீர்க்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. நாம் தேவ தூதர்களை காட்டிலும் எப்படிப்பட்டவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படிப்பட்டவர்கள்? தேவ தூதர்களை காட்டிலும் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லுங்க, வாய்த்து சொல்லுங்க. தேவ தூதரில் காட்டிலும் அநேக நேரங்கள்ல அநேக காரியங்கள்ல சிறியவர்கள் தான். ஆனா கர்த்தருக்கு நாம் தேவ தூதர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. தேவ தூதர்களை காட்டிலும் நாம் ரொம்ப சிறிய வல்லமையுடையவர்களாய் படைக்கப்பட்டிருந்தாலும் நாம் தேவ தூதர்களை காட்டிலும் கர்த்தருக்கு உயர்ந்தவர்கள். தேவ தூதர்களை கர்த்தர் எதுக்காக சிருஷ்டித்தார்னா, உனக்கும் எனக்கும் சேவை செய்யும்படி, வேலை செய்யும்படி கர்த்தர் சிருஷ்டித்தார். கர்த்தர் தேவ தூதர் எதுக்கு சிருஷ்டித்தார்னா, உங்களுக்கும் எனக்கும் வேலை செய்யும்படி கர்த்தர் சிருஷ்டித்தார். அவர்கள் உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் இப்படி சொல்லல, உங்களுக்கு எனக்கு ஊழியம் செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டார்கள். உங்களுடைய வேலைக்காரர்கள் என்று இல்ல, கர்த்தருடைய வேலைக்காரர்கள். உங்களையும் என்னையும் பாதுகாக்கும்படி சிருஷ்டிக்கப்பட்ட கர்த்தருடைய வேலையாட்கள். ஆனா நீயோ தேவனின் சாயலில் ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய். தேவ தூதர்களை காட்டிலும் கர்த்தருடைய பார்வையிலே நாம் உயர்ந்தவர்கள். ஒரு ஊழியக்காரனா இருக்கட்டும், ஒரு ஊழியக்காரியா இருக்கட்டும், கர்த்தருடைய பார்வையிலே அவர்கள் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அதனால மனுஷர் பார்க்கிற விதமாய் நீங்க பார்க்காம, நீங்க தேவ ஆவியில நிரப்பப்பட்ட தேவ ஜனங்களா இருப்பீர்கள் என்றால் உங்க வாயில வேண்டாத வார்த்தைகள் வராது. வேண்டாத வார்த்தைகளை சபைக்குள்ள கொண்டு வந்து நீங்க திணிக்கிறீர்கள்னா நீங்க கர்த்தரை அவமானப்படுத்துகிறீர்கள், தூஷிக்கிறீர்கள். நீங்க கர்த்தரை தூஷிக்கப்படுகிறனால் நீங்கள் இடர் உண்டாக்குகிறீர்கள். இடர் உண்டாக்குறவர்களுக்கோ
அநேக வேதனைகள் உண்டு. அவர்களை இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டால் நலமா இருக்கும் என்று வேதத்துல போட்டிருக்கு. யார் சொல்றா? இயேசு சொல்றாரு, சமுத்திரத்தின் ஆழத்துல போய் அவங்களை தள்ளினா நல்லமா இருக்கும். தேவ பிள்ளைய இன்னைக்கு பின்லேடன் அப்படிதான் சமுத்திரத்தின் ஆழத்துல கல்லை கட்டி தள்ளினாங்க. என்ன இடர்ல உண்டாக்குறவன். தேவ பிள்ளைகளை சபையில சாத்தான் இடர்ல உண்டாக்குவான். நீங்க ஒரு ஆயுதமா இருந்தீங்கன்னா, நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யாமல் சாத்தானுக்கு ஊழியம் செய்கிற சாத்தானின் ஜனங்களா இருக்கீங்க. நீங்க சற்றாகிலும் கர்த்தரிடத்துல எந்த நன்மையும் எதிர்பார்க்கிறது நல்லதே இல்லை. உங்களுக்கு கர்த்தராகிய தேவன் உங்களுக்காக ரத்தம் சிந்தி உங்களுடைய பாவங்களை விட்டு உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு பூர்ண ரட்சிப்பை கொடுத்து ஆனந்த தைலத்தினால் உங்களை அபிஷேகித்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் அபிஷேகிக்கிறவர் தான். ஆனா நாமோ வேண்டாதவைகளை அழிப்புகிற ஜனங்களை போல மற்றவங்க போடுகிற ட்ரெஸ்ஸையும் மற்றவங்க செய்கிற காரியங்களும் நமக்கு முன்பாக வருமானால் நாம் குற்றம் சாட்டுகிறவர்களா இருக்கிறோம். குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டான். வேதம் அப்படியே சொல்லுது. எங்க தள்ளப்பட்டானா? தாழ தள்ளப்பட்டான். யார் அவன்? அவன் பேர் தான் லூசிபர். நீங்கள் அவனை சார்ந்தவர்களா இருந்தீங்கன்னா நீங்களும் அவனோட கூட கீழே தள்ளப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நானும் தாவீது சொல்றபடி உம்முடைய வல்லமையை பாடி சபைக்கு எதுக்கு வர? நான் பாஸ்டர் தான், நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ற வர நீங்க நினைக்கலாம். நான் கர்த்தருடைய வல்லமையை பாடி காலையில் உம்முடைய கிருபை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். ஹல்லேலூயா. ருபக்கா ஷஹூத்ரோ கானியாந்திரோனியா திரியோந்தராக்கா ஷஹூத்ரோ கானியாந்திரோ. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்க நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும். நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும். ஆனந்தமாம் இன்பகானாய் தூய பிதாவின் பரிசிப்பேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா எனக்கு மாறாத உம் கிருபை. கண் பாரும் என்றும் நானும் அடிமை. தாரும் தேவா கண் பாரும் என்றும் நானும் அடிமை. தூய பிதாவின் தரிசிப்பேன். சேற்றினின்று தூக்கி எடுத்து சேற்றினின்று தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. கல்லான என்னுள்ளம் உள்ளம் உருகின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். கல்லான என்னுள்ளம் கல்வாரியை. என்ன அருமையா பாடுறாங்க பாருங்க. கல்லான என்னுள்ளம் உள்ளம் உருகின கல்வாரியை கண்டு. எதை பார்க்க வந்திருக்கோம்? சர்ச்சுக்கு எதை பார்க்க வந்திருக்கோம்? சபைக்கு எதை பார்க்க வந்திருக்கோம்? கல்லான என்னுள்ளம் உள்ளம் உருகின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். உம்மை குறித்து சொல்வேன், நீ செய்ததை சொல்வேன்,
இன்று உங்களாலே உயிரோடு இருக்கிறேன். சொல்லுங்க. உம்மை குறித்து சொல்வேன், நீ செய்ததை சொல்வேன், உங்களால் நான் இன்று உயிரோடு இருக்கிறேன். எனக்காக நீ செய்த எல்லா உபகாரங்களையும் சொல்லி சொல்லி நான் உம்மை பாடுவேன். எனக்காக நீ செய்த எல்லா உபகாரங்களையும் நான் சொல்லி சொல்லி உங்களை நான் பாடுவேன். ஆனந்தமா சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும். ஏகிடு தூய பிதாவே, சங்கீதம் 51:14 நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையில் உம்மை துதித்திடுவேன். நானோ உம்முடைய வல்லமையை பாடி உம்மை மகிழ்ச்சியோடு புகழுவேன். நெருக்க முண்டான நாட்களில் நீர் தஞ்சமுமானே, எனக்கு உயர்ந்த அடைக்கலமுமானே. நெருக்க முண்டான நாளில் எனக்கு நீ தஞ்சமானே, எனக்கு உயர்ந்த அடைக்கலமானே. ஆனந்தமாம் என்ற காணான் ஹல்லேலூயா. நான் கர்த்தரை பாடுவேன், அவர் செய்த நன்மைகளை குறித்து நான் சொல்லுவேன். எண்ணற்ற நன்மைகளை கர்த்தர் எனக்கு செய்தார். அவருடைய கரம் என் மேல் அமர்ந்தது, என்னை ஆசீர்வதித்தார். சிங்கங்கள் எனக்கு விரோதமாக வந்தது. எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்துக்கு தப்புவியும் ஆண்டவரே. எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்துக்கு தப்புவியும் ஆண்டவரே. திரிபியானா காணிக்கை ஷோத்ரோனியா என ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு அருமையானதை, ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு கேடகமும் என் மெலனுமானீர். எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்துக்கு தப்புவியும் ஆண்டவரே. எந்த புஸ்தகத்தில் இருக்கு? சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தை எடுப்போமா? பெந்தெகோஸ்து நாளிலே கர்த்தருடைய ஆவியில நிறைஞ்சு பாடும்படி, உங்க உள்ளத்துல விசாரங்கள் இராதபடி கர்த்தரை நோக்கி பாருங்க. சங்கீதம் 22:16 வசனத்துல நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. இன்னைக்கு நாய்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற ஜனங்க நாய்களை போல மாறிட்டாங்க. அவங்க வாய் எப்படி ஆயிடுச்சு? நாய்களின் வாயை போல கடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்போ டக்குன்னு வெறி பிடிச்சி கடிக்குமோ, ராபிஸ் நோய் பிடிச்சிருக்கு. யாருக்கு? ஹைட்ரோபோபியா என்ற ஒரு பயங்கரமான வியாதி நாய்களுக்கு வரும். எலியை அது கடிச்சோன்னா எலியில் இடத்திலிருந்து வரும். இன்னைக்கு நம்முடைய விசுவாசிகள் மத்தியில எலி கடிக்கப்பட்டு ஹைட்ரோபோபியா வந்துருச்சு. பிசாசின் வல்லமைகள் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. அவங்க என்ன பண்ண, நாய்களை சூழ்ந்திருக்கிறது. தேவ பிள்ளைகள், இது உண்மை, நான் சொல்ற சத்தியம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயில் எப்படி வருது? நாய்களை போல கடிக்க வருவாங்க. ரோட்ல போனா நாய்களை பார்த்தா பயமா இருக்கும்ல, அதே போலதான் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. Many are scared of God's people. ஆனா அவங்க போடுற ட்ரெஸ் என்னவோ ஒயிட் அண்ட் ஒயிட், கையில ஒரு பைபிள். ஆனா தெரியாம அவங்க காலை மிதிச்சிட்டீங்கன்னா அவங்க வாயில வர வார்த்தை நாயை காட்டிலும் அதிகமா குலைப்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு வேஷத்தை தரிச்சு, நான் சொல்றேன், அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம் இவைகள் இல்லாம நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளாமல் இருப்பதே நல்லது. நீங்க சொல்லிக் கொள்ளாமல் இருப்பதே நல்லது.
நாய்கள் என்னை சூழ்ந்திருக்குது ஆண்டவரே என்று தாவீது சொன்னார். யாரப்பா சொல்றாரு? ஒரு காலத்துல கர்த்தர் சவுலை கர்த்தர் தெரிஞ்சு கொண்டார், அபிஷேகம் பண்ணினார். ஆனா அவர்கள் என்ன ஆயிட்டாங்க? நாய்களை போல மாறிட்டாங்க. தாவீதுக்கு நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைத்து கொண்டே. நம்ம வாயில என்ன மாட்டோம், என்ன சொல்லுவோம், அதை வச்சு நம்ம பிடிச்சு நம்மளை கீழே தள்ளி நம்மளை கடிச்சு கொதறி. தேவரே, இந்த வார்த்தைகளை தினமும் நான் கேட்பேன். நாங்கள் எங்கள் நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. இது யார் சொல்றான்னு உங்களுக்கு தெரியுமா? தாவீது ராஜா சொல்றாரா? அங்கதான் பிரச்சனை. இது தாவீது ராஜா இல்ல, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர் ஊழியக்காரா இருக்கிறார். அவர் சொல்ல என்ன சொல்றாரு? நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. நாய்கள் என்னை பொல்லாதவர்கள் கூட்டம். யாரு? அங்க இருக்க பாரசீஸ், அங்க இருக்கிற பிரதான ஆசிரியர்கள், அவர்களுடைய ஜனங்க என்ன சொல்றாரு? பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் ஒருவர் குத்தினார்கள். 19 வருஷம் சொல்றாரு, ஆனாலும் கர்த்தாவே ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாகாதேயோ, ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாகாதேயோ, ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாகாதேயோ. என் பலனே எனக்கு சகாயம் பண்ண, தீவிரத்து கொள்ள ஆண்டவரே. இந்த உலகத்துல எனக்கு சகாயம் இல்லை. எங்க பார்த்தாலும் உபத்திரம், எங்க பார்த்தாலும் பிரச்சனை. என் மேல என்ன பழி சாட்டலாம், எனக்கு விரோதமாக என்ன பண்ணலாம், எப்ப நம்ம கீழே விழுவோம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட பொல்லாதவர்கள் கூட்டம் நம்மை சூழ்ந்திருக்கிறதோ. ஆனாலும் கர்த்தாவே கர்த்தருடைய வார்த்தையா கர்த்தர் சொல்றேன்னா, என் ஆத்மாவை பட்டயத்துக்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்துக்கு தப்ப பெய்யும். சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை ரட்சியும். இவங்க சிங்கங்களை போல எனக்கு காணப்படுகிறார்கள் ஆண்டவரே. சிங்கங்கள் ஆண்டவரே, இவங்க அப்படியே கிழிச்சி எடுக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறத போல இருக்கிறாங்க ஆண்டவரே. சிங்கம் என் ஆத்மாவை என்ன சொல்றாரு? என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், என் ஆத்மாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானது நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்பவையும். ரூபாந்திரோ கானியாந்திரோ ஷஹூத்ரோ கானியாந்திரோ ரியாந்திரோ கா ஷஹூத்ரோ கானியாந்திரோ. ஹல்லேலூயா. சேலத்துல ஊழியத்துக்கு போகும்போது இந்த வசனத்தை வச்சு நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை விட்டு நான் அவ்வளவு தூரம் போறேன், இப்ப இல்ல அப்போ போறேன், ஆனாலும் இந்த வசனத்தை என் ஆத்மாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்பவையும் ஆண்டவரே. எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கு தப்பவையும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. சிங்கத்தின் வாயிலிருந்து நிறச்சியம், காண்டா மிருகத்தின் கொம்பில் நான் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தள்ளி நீர். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. கர்த்தரை துதிப்பதை காட்டிலும் வேற ஒரு நன்மை இல்ல. இந்த பெந்தெகோஸ்து நாள்ல கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க, let us worship the Lord with all our heart. இதே தனாலத்துல கர்த்தரை துதிப்போமா? தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவனின் சந்நிதியில் வென்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் வென்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. நீருடை வாஞ்சித்து கதறு போல் தேவனே. எந்த ஆத்மா வாஞ்சித்து கதறுதே,
தஞ்சமே நீ, அடைக்கலம் கோட்டையும் நீ. தஞ்சமே நீ, என் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. ஆமென் சொல்லுங்க. ஆத்துமாவே தேவனின் சந்நிதியில். Come on, sing. நீருடை வாஞ்சித்து கதறு போ தேவனே. இந்த ஆத்மா தஞ்சமே அடைக்கலம் கோட்டையும் நீர். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை துதிக்க இங்க வந்திருக்கிறோம். வேற ஒன்றுக்கும் இல்ல, கர்த்தரை குறித்து பாட. உம்மை குறித்து நான் பாட வந்த, நீ செய்த நன்மைகளை சபையில சொல்ல சொல்ல நான் வந்த. எத்தனையோ அற்புதம் என் வாழ்வில் நீ செய்தத நான் ஜனங்களுக்கு சொல்லுவேன். எத்தனையோ அற்புதங்கள் நீர் என் வாழ்வில் செய்தத ஜனங்களுக்கு நான் சொல்லுவேன். அதை கேட்கும் போது அவர் சிந்திப்பார்கள், கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று. அதை கேட்கும் போது ஜனங்கள் சிந்திப்பார்கள், கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர் இந்த தேவன், நல்லவர். எனக்காக எல்லாம் நன்மையாக செய்து முடித்து விடும் தேவன் அவர். என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி என்னை ரட்சிக்க வல்லவர் அவரே. என் கால்களை அவர் வலைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க வல்லவர் அவரே. தீர்க்க தரிசன ஆவியானவர் எங்க மத்தியில் இறங்கணும். தீர்க்க தரிசன ஆவியானவர் எங்க மத்தியில் இறங்க வேண்டும் ஐயா. உம்மை போல என்ன மாற்றி உம் கிருபையினால் என்னை தாங்கி நடத்திடும் தேவனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதுக்காக நம்ம சபைக்கு வந்திருக்கோம்? பக்கத்துல இருக்கிறவங்களுடைய சாரி என்ன விலை அது என்று பார்க்கவா வந்தோம் நாம். பக்கத்தில் இருக்கிறவர்கள் யாரிடம் பேசுகிறார்கள் என்று பார்க்கவா வந்தீங்க. நீங்க துஷ்ட மிருகத்தை காட்டிலும் மிகவும் மோசமான ஜனங்கள் தானே. நீங்க துஷ்ட மிருகத்தை காட்டிலும் மோசமான ஜனங்க. நீங்க பக்கத்துல இருக்கவங்க அவங்கள இவங்கள பார்த்துக்கிட்டு கர்த்தரை மறந்து சபையில வந்து உட்கார்ந்து இருக்கும் ஜனங்களே, இது நல்லதா கெட்டதா என்று நீ யோசித்து பாரு. நீ செய்யறது எல்லாம் கெடுதலா இருக்கிறதே. உன்னை அடிக்காமல் கர்த்தர் விடுவார் என்று நீ நினைக்கின்றாயா? உன்னை அடிக்காமல் கர்த்தர் விடுவாரா என்று நீ நினைக்கின்றாயா? இதுதானே தேவனுடைய வார்த்தை. கர்த்தர் எப்படியெல்லாம் பேசுவார். ஆட்களுக்கேற்ற படி அவரோ அவர் ஜனங்களிடம் பேசுவார். கண்டித்து உணர்த்தி பேசுகின்ற தேவன் அவரே கர்த்தர்தானே. அவர் நல்லவர்,
அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் வல்லவர், கிருபை என்று உள்ளது. சாந்தமுள்ள ஜனங்களுக்கு ஆறுதலின் தேவனாக இருப்பவர் அவர். சாந்தமுள்ள ஜனங்களுக்கு ஆறுதலின் தேவனாயிருக்கும் தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானோ இந்த பெந்தெகோஸ்து நாளிலே ஆண்டவரை துதிக்கும்படி, அந்த நாள்ல கர்த்தராகிய தேவன் எப்படி இறங்கினாரோ அதே போல இறங்க மாட்டாரா என்று சொல்லி ஏக்கத்தோட வந்திருக்கிறேன். நானும் ஜனங்களை பார்க்க மாட்டேன், அவர்களுடைய வஸ்திரத்தை பார்க்க மாட்டேன், அவர்கள் உடுத்திருக்க உடைய பார்க்க மாட்டேன், அவர்களுடைய ஃபேஸ் ஷைன் ஆகுதா இல்லையான்னு பார்க்க மாட்டேன். கர்த்தருடைய முகம் என் மேல் ஜொலிக்கிறதா, என் மேல் பிரியமாயிருக்கிறீரோ. நானோ பாவம் செய்தேன், உம்மை மறுதலித்தேன். 2 பேர் வந்தாங்களாம் ஜெபாலயத்துக்கு. ஒருத்தன் பாவி, இன்னொருத்தர் தன்னை நீதிமான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். என்கிட்ட ஒன்று பாவம் இல்ல ஆண்டவரே, இந்த பாவியை போல நான் இல்ல, நான் தசம பாகத்தை சரியா கொடுப்பவன், நான் நீதிமான், அவனோ பாவி, என் ஜெபத்தை நீர் கேட்பீரோ என்று கேட்டானாம். ஆனால் கர்த்தரோ பாவியின் ஜெபத்தை கேட்டதை நாம் பார்க்கிறோம். இதயத்தில் அடித்துக் கொண்டு அவன் பாவி கர்த்தரிடம் ஜெபித்தானல்லோ. ஆண்டவரே, ஆண்டவரே, என் மேலே மனம் இறங்கும் என்று கேட்டானே. யார் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், பாவியின் ஜெபத்தையும் கேட்பார். யார் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், பாவியின் ஜெபத்தையும் கேட்பார். ஆமென். தேவப்பிள்ளை, நான் கர்த்தரை ஆராதிக்கும்படி, கர்த்தரை துதிக்கும்படி வந்திருக்கிறேன். தேவ சமூகத்தில் என்ன சொல்வேன், என்ன சொல்வேன்? அவர் எழுந்தருளுவார். தேவ சமூக எழுந்தருளி சிப்பொங்க பாடிடும் மக்கள் மனதில் தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவி. மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நிறைந்திடுவி. தேவா என்னை ஆசீர்வதி, என்னை பெரிதாகும் உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும். உமது கரமே எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். தெய்வமே இயேசுவே, தெய்வமே இயேசுவே. Come on, sing. தெய்வமே இயேசுவே, தெய்வமே இயேசு தெய்வா. தேவா என்னை ஆசீர்வதி, எல்லையை பெரிதாக தீர்க்கும். ஆமென். தண்ணீரையும் வறட்சி
என்று பலமாய் தேவ ஜனத்தில் ஆவியையும் ஆண்டவரே இந்த பெந்தெகோஸ்து நாளில ஊற்றுங்க ஆண்டவரே. தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொருந்தருவீர். மகிழ்ச்சி பொங்க மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நிறைந்திடவே தேவா என்னை ஆசீர்வதியும் என்னையை பெரிதாக்கும் உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். கமான் சொல்லுங்க. கேளுங்க என்ன இந்த பெந்தெகோஸ்து நாள்ல தேவனே இயேசுவே. கமான் கேளுங்க கேளுங்க. இயேசு தேவா தேவனே இயேசுவே தேவா என்னை தேவா என்னை உமது உமது கரம் என்னோட கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஓ யாபேஸ் செஞ்ச ஜெபத்தை நாங்க செய்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே இயேசுவே. கமான் தெய்வமே சுதெய்வா. Hallelujah. Praise the Lord. Can you slightly increase the mic sound? Hallelujah. தேவப்பிள்ளைகளே தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்தருளுவீர். மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நிறைந்திடும் ஆண்டவரே. இன்னைக்கு வந்து சோகத்தோடு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அல்ல, சந்தோஷத்தோட கர்த்தரை துதிக்க வந்திருக்கோம். ஹல்லேலூயா. என்னுடையது கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளமாய் இருக்கிறது. சங்கீதம் 130 அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தையை நாம் பேசுவோம். The word of God from Psalms 130. Father God, we call upon you in the name of our Savior, Lord and Savior Jesus Christ of Nazareth. Father God, we call upon you in the name of our Lord and Savior Jesus Christ. பிதாவாகிய தேவனின் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். கர்த்தாவே 130 ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். I'm calling from the depth, O Lord. ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். I'm calling from the depth. ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். So as though we are got stuck up in the depth. ஒரு ஆழமான ஒரு குழியிலே நம்ம சிக்கி கொண்டு இருக்கிறது போல. So the psalmist says, சங்கீதக்காரர் இப்படியாக சொல்லுகிறார், I've been stuck in the deep. நான் ஆழங்களிலே மாட்டிக்கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. I've been stuck in the deep. நான் ஆழங்களிலே சிக்கி கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. I'm calling unto you, O Lord. அந்த ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். Lord, hear my voice. என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடும் ஆண்டவரே. Hear all my requests. என்னுடைய விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு நீர் செவி கொடும். Hear all my requests. என்னுடைய விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு நீர் கேட்டருளுவீராக ஆண்டவரே. I got a lot of things
that I want from you, Lord. நிறைய காரியங்கள் எனக்குள்ள இருக்கிறது ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து நான் Hear my cry, O Lord. என்னுடைய அழுகையின் சத்தத்தை நீர் I கேளும். call from the depth, நான் ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி as though I am being stuck in the depth. ஆழங்களிலே நான் மாட்டிக்கொண்டு I am இருக்கிறது not able போல to come out. அங்கிருந்து என்னால வெளியே வர முடியவில்லை. My dear friend, என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, you should know what you are. நம்ம எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். See, one scientist wanted to do a test. ஒரு Vignani. ஒரு விஞ்ஞானி இப்படியாக ஒரு பரிசோதனை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்திருக்கிறார். He wants to find the ability of a rat. ஒரு எலியனுடைய காரியங்களை குறித்து ஒரு பரிசோதனை செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். So he wanted to know about the activities of the rat. அந்த எலியனுடைய காரியங்கள் அது எப்படி எல்லாம் என்னெல்லாம் செய்கிறது என்பதை So what he கண்டறிய did is he caught hold of a rat அதற்காக அந்த விஞ்ஞானி என்ன செய்தார் என்றால் ஒரு எலியை பிடித்தார். and he put it in a tub filled with water. அந்த எலியை தண்ணீரால் நிரப்பப்பட்டிருந்த ஒரு பக்கெட் மாதிரி ஒரு இதுல அந்த எலியை அவர் உள்ளே போட்டு இருக்கிறார். So the rat wanted to come out of the water. அந்த எலியானது அந்த தண்ணீரிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்தது. It tried. அது முயற்சி செய்து கொண்டே இருந்தது அந்த தண்ணீரிலிருந்து வெளியே வர வேண்டும். Nearly half an hour he tried to come out of the water. கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் அந்த தண்ணீர்ல இருந்து எப்படியாச்சும் வெளியே வர வேண்டும் என்று அது தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்திருக்கிறது. At last the rat lost its hope. கடைசியில அதனுடைய நம்பிக்கை அது இழந்து விட்டது. So it started sinking, went inside the water. முயற்சி செய்த பிறகு தொடர்ந்து முயற்சி செய்த பிறகு அதனால முடியலன்னு கீழே மூழ்க ஆரம்பித்து So விட்டது. it started dying. அது கொஞ்சம் கொஞ்சமா மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. Because it did not have the power to come out again. ஏன்னா இவ்வளவு நேரம் முயற்சி செய்து வெளியே வருவதற்கு அதற்கு மேல எந்த ஒரு பலனும் அது கிட்ட காணப்படாது. So it lost its hope. அந்த நம்பிக்கை அது இழந்து விட்டது. So it went down. அப்படியே கீழே மூழ்கி விட்டது. And immediately the scientist caught hold of the rat. உடனடியாக அந்த விஞ்ஞானி அந்த எலியை பிடித்து He took it again out of the water. அந்த தண்ணீர்ல இருந்து அதை வெளியே தூக்கினார். Again life came inside. மறுபடியும் அதுக்கு ஜீவன் வந்தது. After some time he again put it inside the water. கொஞ்ச நேரம் பிறகு திரும்ப அதை அந்த தண்ணீருக்குள்ளே அவர் போட்டிருக்கிறார். This time இந்த முறை the rat struggled. இன்னும் அதிகமாக அது முயற்சி செய்தது அந்த தண்ணீர்ல இருந்து வெளியே வருவதற்கு. It struggled for more than 36 hours. கிட்டத்தட்ட 36 மணி நேரம் அது முயற்சி செய்திருக்கிறது. It was struggling till 36 hours. 36 மணி நேரம் அது தொடர்ந்து முயற்சி செய்தது. The same rat in half an hour it went down. முதலாவது அதே எலி தான் ஃபர்ஸ்ட் அந்த தண்ணீருக்குள்ளே போட்டு இருக்கும்போது ஒரு 30 நிமிஷம் தொடர்ந்து முயற்சி செய்துட்டு அப்புறம் கீழே மூழ்க ஆரம்பிச்சது. After second time when he put back inside the water it strangled for 36 hours. ஆனா இரண்டாவது முறை அவர் தண்ணீருக்குள்ளே போட்ட பொழுது 36 மணி நேரம் அது முயற்சி செய்திருக்கிறது அந்த தண்ணீர்ல இருந்து வெளியே வருவதற்காக. எதற்காக என்று தெரியுமா? Because it had hope that someone will take that rat out of the water. ஏனென்றால் அதற்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, யாராச்சும் நம்மள அந்த தண்ணீர்ல இருந்து வெளியே தூக்கி விடுவார் என்று. Because the last time the half an hour someone took it. ஏன்னா போன முறை முதலாவது முறை தண்ணீர்ல போடும்போது 30 நிமிஷத்துல யாரோ ஒருத்தர் அதை வெளியே தூக்கின போது so it had hope someone will come and அதே போல யாராச்சும் மறுபடியும் தூக்கிடுவாங்க. 36 hours. Only 36 hours. After 36 hours it went inside. அந்த நம்பிக்கை நிமித்தமாக 36 மணி நேரம் அது முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. Likewise, அதே போல if you have not seen the hand of the Lord, நீங்க ஆண்டவருடைய கரத்தை காணாதிருந்திருப்பீர்கள் you will என்றால் sink and you would have dead long back. நீங்க எப்பொழுதோ மரித்து போயிருப்பீர்கள். But you have already seen the hand of the Lord. ஆனால் நீங்களும் ஆண்டவருடைய கரத்தை பலமுறை கண்டிருக்கிறீர்கள். Now you are striving hard to come out. இப்பொழுது கடினமாக முயற்சி செய்து And you know that the Lord will definitely pull you out. உங்களுக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது, ஆண்டவர் என்னை வெளியே தூக்கி விடுவார் என்று. So from the depths
I'm calling unto the Lord. அதனால தான் தாவீதுக்காரர் இந்த சங்கீதக்காரர் இப்படியாக சொல்லுகிறார், ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி நான் I like the rat, I'm calling unto the Lord. அந்த எலியை போல உம்மை Lord, நோக்கி you நான் already lift கூப்பிடுகிறேன். me up. ஆண்டவரே, எத்தனை முறை நீர் என்னை தூக்கி இருக்கிறீர். Now again, I know that you're going to come and take me out. இப்பொழுது மறுபடியும் என்னை நீர் தூக்குவீர் என்று நான் Hear my அறிந்திருக்கிறேன். cry, O Lord, என் அழுகையின் சத்தத்தை கேளும் and ஆண்டவரே. hear my supplication. என்னுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் செவி கொடும். Hear my supplication, O என்னுடைய Lord. விண்ணப்பங்களின் சத்தத்தை நீர் கேளும் ஆண்டவரே. If you have seen my sins, என்னுடைய பாவங்களை நீர் if கண்டிருக்கிறீர் you என்றால், see the sins of the people, ஜனங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீங்க who பார்த்திருப்பீங்க. shall stand, O Lord? யார்தான் நிற்க முடியும் ஆண்டவரே? என் அக்கிரமங்களை கவனித்திருப்பிறானால், நீர் கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பிறானால் யார் நிலைப்பான் ஆண்டவரே? Who will stand, O Lord? யார்தான் நிலைத்திருக்க முடியும் If you ஆண்டவரே? see the sins of the people, ஜனங்களுடைய அக்கிரமங்களை காண்கிற தேவனாக நீர் இருப்பீர் என்றால் யார்தான் நிலைத்திருக்க முடியும்? உமக்கு பயப்படும்படி உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. I fear you because I know that there's forgiveness from you, O Lord. உம்மிடத்துல இருந்து எனக்கு மன்னிப்பு இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறபடினாலே அந்த பயம் எனக்குள்ளே இருக்கிறது. I have the fear of you, O Lord. உமக்குண்டான பயம் எனக்குள்ளே காணப்படுகிறது ஆண்டவரே. Because you are my God. ஏனென்றால் நீர் என்னுடைய தேவன். Hallelujah. ஹல்லேலூயா. There is forgiveness in you, O Lord. உம்மிடத்துல மன்னிப்பு இருக்கிறது That ஆண்டவரே. you shall share it to me. அதை நீர் எனக்கு பகிர்ந்து கொடுப்பீர். You shall share it to me. அதை நீர் எனக்கு கொடுப்பீர். Hallelujah. ஹல்லேலூயா. And verse 6 it says, 6ஆம் வசனத்திலே, எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்க சாமக்காரனை பார்க்கிறேன், அந்த எலியை பார்க்கிறேன், நான் உம்மை நோக்கி காத்திருக்கேன். Hallelujah. Hallelujah. கர்த்தாவே, எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்க சாமக்காரனை பார்க்கிறோம், அதிகமாய் என் ஆத்மா உமக்காக காத்திருக்கிறது. Hallelujah. இஸ்ரவேல், ஓ இஸ்ரவேல், நீ கர்த்தரை நம்பி இருப்பாயாக. கர்த்தரிடத்துல கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொள்வார். ஹல்லேலூயா. 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 எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்க சாமக்காரனை பார்க்கிறோம், என் ஆத்மா கர்த்தருக்காக காத்திருக்கிறது. I know that you will answer my call. எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீர் என்னுடைய சத்தத்துக்கு செவி You கொடுப்பீர். shall answer my call, O Lord, என்னுடைய சத்தத்துக்கு நீர் செவி கொடுப்பீர் என்று நான் and you shall hear அறிந்திருக்கிறேன். my supplication. என்னுடைய விண்ணப்பங்களை நீர் கேட்பீர். They're always before you. அவைகள் எப்பொழுதுமே உமக்கு முன்பதாக They're always இருக்கிறது. before you, O Lord. அவைகள் எப்பொழுதுமே உமக்கு முன்பதாக இருக்கிறது ஆண்டவரே. I'm like in the wilderness, ஒரு வனாந்திரத்திலே இருக்கிறது போல நான் crying for இருக்கிறேன். water. தண்ணீருக்காக அழுது கொண்டு I'm இருக்கிறது thirsty, O போல Lord. நான் தாகமா இருக்கிறேன் I'm full of ஆண்டவரே. thirst. தாகத்தோட நான் இருக்கிறேன் ஆண்டவரே. Thirst is blocking my throat. அந்த தாகமானது என் தொண்டையை அடைக்கிறது ஆண்டவரே. Oh Lord, I want water. எனக்கு தண்ணீர் வேண்டும். I want living waters. எனக்கு ஜீவ தண்ணீர் வேண்டும். Give me the ஆண்டவரே. living waters, O Lord. எனக்கு அந்த ஜீவ I தண்ணீரை thirst for தாங்க you. ஆண்டவரே. உமக்காக நான் தாகத்தோட I thirst for இருக்கிறேன். the water from you, O Lord. உம்மிடத்திலிருந்து வருகிற தண்ணீருக்காக நான் தாகத்தோட I இருக்கிறேன். call unto you. உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். When I'm seeking you, O Lord. எப்பொழுது 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 என்று உம்மையே நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். I wait on you, O Lord. உம்மிடத்துல நான் காத்திருக்கிறேன் I ஆண்டவரே. know there is redemption through you. There's redemption. பாவத்திலிருந்து உம்மிடத்துல மீட்பு உண்டு. மீட்பு உண்டு என்பதை நான் I அறிந்தேன். know that you will definitely deliver me from the wrath of the evil one. சாத்தானுடைய வலைகளிலிருந்து என்னை நீர் மெய்யாகவே I காப்பாற்றுவீர் know என்று நான் that you shall அறிந்திருக்கிறேன். protect me from the wrath of the evil one. சாத்தானுடைய வலையிலிருந்து நீர் என்னை மெய்யாக காப்பாற்றுவீர் I wait என்று on you, O நான் Lord. அறிந்திருக்கிறேன். உம்மிடத்துல நான் காத்திருக்கிறேன். When I wait on you, உம்மிடத்துல நான் காத்திருக்கும் போது I don't have time to see anything else. வேற எதையும் தேடுவதற்கு எனக்கு நேரம் இல்ல. I don't have time to see others. வேற மற்றவங்களை பார்க்க Because I wait on you, Lord. ஏன்னா உம்மைக்குள்ளே நான் I காத்திருக்கிறேன். wait on you, O Lord. உம்மிடத்துல நான் I காத்திருக்கிறேன். don't have time to see what they're wearing, what they're doing. don't have time. அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன போட்டிருக்காங்க, இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்க I myself need more help from you. எனக்கே அதிகமான உதவி உம்மிடத்துல இருந்து தேவையாக இருக்கிறது. I am clothed with filthy garments. ஆண்டவரே, அசுத்த ஆடைகளினால் வஸ்திரத்தினால் நான் போட்டப்பட்டு Oh இருக்கிறேன். Lord, purify me, oh Lord. ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. Make me, a person who understands you always.
உம்மை எப்பொழுதுமே புரிந்து கொள்ளுகிற ஒரு மகனாக மகளாக இருக்க எனக்கு உதவி Lord, செய்யுங்க. help me to look unto you, Lord. உம்மை எப்பொழுதுமே நோக்கி பார்க்கிற ஒரு Let பிள்ளையாக me not இருக்க. look unto the evildoers. தீங்கு செய்கிறவர்களை நாங்கள் நோக்காமல், Let me not talk anything bad about other people. மற்றவர்களை குறித்து தீங்கான காரியங்களை நான் பேசாமல், If someone is talking something bad about others, மற்றவர்களை குறித்து யாராச்சும் தவறாக பேசிக் கொண்டிருக்கிறாங்க, let me not be there, O Lord. அந்த இடத்துல நான் இருக்க கூடாது. Let me not be there, O Lord. அந்த இடத்துல நான் இருக்காம பாத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. Because Lord, I don't want to be there. ஏன்னா எனக்கு அங்க இருக்க விருப்பம் இல்ல. I have many supplications what I want to ask from you, Lord. உம்மிடத்துல நான் வைத்திருக்கிற விண்ணப்பங்கள் அநேகமா இருக்கிறது. Many things I need from you, Lord. உம்மிடத்துல எனக்கு உண்டான காரியங்கள் Let me அநேகமா not think இருக்கிறது. about other people's problem. மத்தவங்களுடைய பிரச்சனைகளை பற்றி நான் யோசிக்காமல், Let me not think about other people's sins. மற்றவங்களுடைய பாவங்களை குறித்து நான் சிந்திக்காமல், Let me not see the sins of others. மற்றவங்களுடைய பாவங்களை நான் காணாமல், Let me see my own sins. என்னுடைய அக்கிரமங்களை நான் Deliver me, கண்டறிந்து, Lord, என்னை விடுவியும் ஆண்டவரே. from this filthy mind. இந்த அசுத்த எண்ணங்களிலிருந்து என்னை விடுவியும் ஆண்டவரே. Let me be clearly open to you, O Lord. ஆண்டவரே, ஒரு சுத்த இருதயத்தோடு முன்பதாக நான் Let me worship காணப்படுவேன். you, O Lord. ஆண்டவரே, உம்மை நான் You are the God of my salvation. என் ரட்சிப்பின் தேவன் நீர். You are the God of my salvation. ரட்சிப்பின் தேவன் நீர். You will definitely redeem me from every evil. நீர் மெய்யாகவே எல்லா விதமான காரியங்களும் And today, the day of Pentecost, இந்த பெந்தெகோஸ்து நாளுக்கு I know the Holy Spirit is present here. பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார் என்பதை And நான் He will அறிந்திருக்கிறேன். come and deliver me from every evil எல்லா activities, விதமான தீய காரியங்களிலும் இருந்து அவர் இங்கே வந்து என்னை from the விடுவிப்பார். snare of the evil one, சாத்தானுடைய வலைகளிலிருந்து, from the snare of the evil one. சாத்தானுடைய வலைகளிலிருந்து Let me thank you, O Lord, உம்மை நான் துதிக்க வேண்டும் ஆண்டவரே. and sing praises to your holy name உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நான் ஸ்தோத்திர for பலிகளை the greater செலுத்த things வேண்டும். what you have done in my life. என் வாழ்க்கையில நீ செய்த மகா பெரிய காரியங்களுக்காக Your loving kindness is greater than my life. உம்முடைய அன்பும் இரக்கமும் என் ஜீவனை காட்டிலும் பெரிதாக இருக்கிறது ஆண்டவரே. Hallelujah. ஜீவனை பார்க்கலும் உம்முடைய கிருபை எனக்கு நல்லது. என் வாய் உம்மை துதிக்கும். உம்முடைய பாடலை நான் பாடுவேன். உங்களால் நான் இருக்கிறேன். நான் உம்மை குறித்து சொல்லுவேன். நீ செய்த நன்மைகளை சொல்லுவேன். நீர் எனக்கு பாராட்டின கிருபையும் மகா பெரிய ரட்சிப்பை குறித்து சொல்லுவேன். மகா சபையில் உம்மை குறித்து நான் சொல்வேன். என் ஆத்மாவை பட்டியத்துக்கும் எனக்கு அருமையானது நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். எனக்கு மேல் இரக்கமாயிரும். சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். நான் காண்டா மிருகத்தின் கொம்பில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தீர். தேவரீர், உம்மையை நோக்கி நான் பார்க்கிறேன். பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது. சத்துருக்கள் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். என் கண்மலை என் மீட்புமாகி கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் எப்பொழுதும் பிரதியாயிருப்பதாக. என் ரட்சிப்பின் கண்மலை ஆகிய என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். ஆபத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் எனக்கு மருவத்தில் அள்ளி செய்து என்னை விடுவிப்பீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எனக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுசமத்தில் சாய்ந்து போனாலும், ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அது நீர்க்காக தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசப்படும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலை இன்பமே எனக்கு உதவிகள் செய்வீர். இதுவரை நீங்கள் செய்தவைகளை நான் பார்த்திருக்கிறேன். அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தி. இந்த நாளில் உங்க சமூகத்தில் வந்திருக்கிறேன். போதும் என் கண்ணுமை காண்கிறது.
புது புது வார்த்தைகளாலே நான் உங்களை குறித்து பாடுவேன். நீர் எனக்கு பாராட்டினமா பெரிய கிருபைகளை குறித்து சொல்லுவேன். நீர் எனக்கு பாராட்டின உங்க மாபெரிய கிருபைகளை குறித்து சொல்லுவேன். இதுவரைக்கும் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதோ என் கண்ணும்மை காண்கிறது. Early morning grace. Triviandro Kashahudronia. அதிகாலை நேரம் உம்மை நான் துதிக்கும் போது உங்க ஆவியானவர் எனக்குள் வந்து என் சரீரத்துக்குள் பாய்ந்து பாய்ந்து சென்று என் ஆத்மாவை திருப்தி ஆக்குகிறேன். என் சரீரத்துக்குள் பாய்ந்து பாய்ந்து சென்று என் ஆத்மாவை திருப்தி ஆக்குகிறேன். நீர் எப்படிப்பட்டவர் என்று உங்களை குறித்து அறிய வேண்டும் என்று சக்கையசை போல நான் மரத்தின் மேலேறி உம்மை தேடினேன். இப்போதோ என் கண்ணும்மை காண்கிறது. நான் மரத்தின் மேலேறி உம்மை தேடினேன் ஐயா. போதோ என் கண்ணும்மை காண்கிறது. அந்த சகேஷ் என்ன பண்ணாரு? ரொம்ப கொள்ளமா இருந்தாராம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? சகேஷ் ஒரு டாக்ஸ் கலெக்டர். அநேகர் இடத்துல வஞ்சகமாய் நிறைய காசை பிடிங்கினார். ஏமாற்றுக்காரர். டாக்ஸ் கலெக்டர்ஸ் ஏமாற்றுகிறவர்களை போல இருந்தவர். ஆனா இவருக்கு ஒரு ஆசையா, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவரை நான் பார்க்கணுமே. ஏராளமான கூட்டங்கள் யூதர்களை குறித்து நாம் வேதத்துல பார்க்கிறோம், நேர்ல கூட பார்த்திருக்கோம். யூதர்களை பார்த்திருக்கீங்களா? ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க. யூதர்களை நீங்க பார்த்திருக்கணுமே. ஒன் ஆஃப் தி பியூட்டியஸ்ட் பீப்புள் இன் தி வேர்ல்ட். உலகத்திலே அழகுள்ளவர்கள் என்றால் the beautiest, one of the beautiest is Jews தான். உலகத்திலே அழகுள்ளவர்கள். அவங்க முடி மட்டும் பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய கருக்கருன்னு இருக்கும், முகம் நல்லா ஒயிட் இருக்கும். அமெரிக்கன்ஸ் ஒயிட்டா இருப்பாங்க, ஆனா முடியும் ப்ரௌனா இருக்கும், வேற மாதிரி இருக்கும். ஆனா இவர்களுடைய முடி கருக்கருன்னு இருக்கும், நல்லா மீசை இருக்கும். அமெரிக்கன்ஸ் நிறைய பேருக்கு மீசை இருக்காது. யூதர்களுக்கு நல்ல மீசை, தாடி, நல்ல கருக்கருன்னு இருக்கும், அழகா இருப்பாங்க, ஷைனிங்கா இருப்பாங்க, முக்கியமா ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க. ஆனா ஜக்கேஸ் ரொம்ப குள்ளம். இவ்வளவு உயரமான ஆட்கள் அங்க நிறைந்து காணப்படுகிற அந்த இடத்துல எப்படி இயேசு கிறிஸ்துவரை பார்க்க முடியும்? இன்னைக்கு ஒரு ஆக்டர் வந்தாருனாவே அவரை பார்க்கவே முடியல, அங்கங்க விழுந்துடுறாங்க. ஆனா இங்க இருக்கிற ஆக்டரை காட்டில சூப்பர் ஸ்டார் ஜீசஸ் கிறிஸ்ட பார்க்கணும் ஜக்கேஸ்க்கு ஆசை. ஆனா என்ன பண்றாரு? மரத்து மேல ஏறி நிக்கிறாரு. அவர் வர்ற வழியில அவரை பார்க்கறதுக்கு, பிள்ளையே உனக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர், உன் பலவீனங்களை போக்கினவர், தரித்திரத்திலிருந்து உன்னை தூக்கி எடுத்தவர், ஆழங்களிலிருந்து உன்னை கூப்பிட்ட சத்தத்துக்கு செய் கொடுத்தார், உன் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செய் கொடுத்தார், ஆழமான குழியில் இருந்து உன்னை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. அந்த சக்கேஸ்க்கு ஆண்டவரை பார்க்கணும் ஆசை. என்ன பாட்டு இது? யோபுல வருது. இதுவரை உம்மை குறித்து கேள்விப்பட்டேன்,
அண்ணன் நகர் டவர்ல முந்தி வாக்கிங் போவதுண்டு. அப்ப அண்ணன் நகர் டவர்ல நான் வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல காலையில இந்த பாடல, இந்த வார்த்தைகளை மனதில் வைத்திருந்த அந்த யோபு சொன்னார்ல, இதுவரை உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்ணுமை காண்கிறது. இந்த வார்த்தை என்கிட்ட வந்துட்டே இருந்துச்சு. அப்பதான் எனக்குள்ள இந்த பாடல் நான் கட்டின பாட்டு. அப்போ கட்டலாம் அப்படின்னு பாடலை வாய் திறந்த போது அதிகாலை என்னை அறியாமையே வந்தது. இதுவரை உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்போதோ என் கண்ணுமை காண்கிறது. அடுத்த வார்த்தை என்ன அறியாம, அதிகாலை நேரமே, காலையில வாக்கிங் போறல டவர்ல, அதிகாலை நேர இன்பமே இப்போதோ என் கண்களுமை காண்கிறது. எத்தனையோ அற்புதங்களை என் வாழ்வில் நீ செய்தீர் ஐயா, அதை எப்படி சொல்லுவேன், அது எண்ணுவதற்கு மேலானது. அதை எப்படி நான் சொல்லுவேன், அது எண்ணுவதற்கு மேலானது. காலங்களில் உங்க கரத்தினாலே இதுவரை நான் பாதுகாக்கப்பட்டேனே, உம்முடைய கரத்தின் வல்லமையா என் கண்ணுமை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மே மாதம் கர்த்தருடைய வல்லமையை நான் பார்க்க போறேன். பாஸ்டர், மெட்ராஸ் எல்லாம் உஷ்ணத்துல அக்னி மழை போயுது பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு அக்னி மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? கொஞ்சம் வெயில் அதிகம் தான். ஆனா நேற்று நான் வரும்போது அப்படி இல்லை. வெரி குட், நல்லதா இருந்துச்சு. ஆனா கர்த்தருடைய வல்லமையை கர்த்தர் நம்ம மத்தியில அனுப்ப வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மே மாசம் எனக்கு அற்புதம் நடக்கிறதை நான் பார்க்க போறேன்னு சொல்றேன். கரங்களை வைத்து பார்க்கலாம். கை கூட சரியா வரல. கை என்னாச்சு? இழுத்துச்சு. இன்னும் இழுத்துக்கிட்டனால அப்படி மேல வாயை கோடிச்சு. வாய் கோடிச்சா? கை இழுத்துக்குதா? கமான் சொல்லுங்க. இந்த மே மாசம் எனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். உங்க கையே சரியில்லை, உங்க அல்லேலூயா சரியில்லை, உங்க பார்வையே சரியில்லை, மேகிக்கு அப்படியே கத்துது. அவன் ஆனாலும் தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி. கிளைமேட்டை மாத்துகிற தேவன், உங்களுக்கு ஏற்ற கைமட்ட கர்த்தர் இப்போது கொடுக்க வல்லவர் தானே. நீங்க சரணம் அல்ல ஆண்டவராம் கர்த்தர் தானே. எங்கள் ஜெபத்தை கேட்க வல்லவர் நீங்கதான். உங்க கரத்தின் வல்லமையால் செய்திடுவீர். நல்லவரை நான் ஆராதிப்பேன், வல்லவரை நான் ஆராதிப்பேன், நல்லவரை நான் ஆராதிப்பேன், வல்லவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஐயா வாழ்க வாழ்க, உங்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டீர் செய்வோம். இந்த புவிதனிலே உங்க விருப்பம்
பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உங்க விருப்பம் பூரணமா. கிளைமேட்டை நீங்க மாற்றும் தேவன் நீங்க, என்னை பலப்படுத்திடும் தேவன் நீங்க, எல்லா சூழ்நிலைகளையும் எனக்காக மாற்றும் சர்வம் வல்லவராம் நீங்க தான். உமக்கு வாழ்க ஐயா வாழ்க, உங்க நாமம் என்றும் வாழ்க. இந்த மே மாதத்தில் உங்க வல்லமையை பார்க்கும்படி கிருபை நீங்க செய்யுங்க. இந்த மே மாதத்தில் உங்க வல்லமையை நீங்க பார்க்கும்படி நீங்க செய்யுங்க. உங்களை நம்பியுள்ள ஜனங்க நாங்க தானே, எங்க ஜபங்களை கேட்டவன் ஐயா வாழ்க. சொல்லுங்க உங்க நாமம். பிரேக் 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 பிரேக். தடைகளை உடைக்கிற தேவன். எனக்கு முன்னிற்கின்ற தடைகளை எல்லாம் கர்த்தாவே உடைத்தருளும். எனக்கு ஆறுதல் செய்திடும் சர்வவல்ல தேவன் நீங்கதான். ஐயா வாழ்க வாழ்க, உங்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க. கமான். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. எந்த நாவல் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவல் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. தந்தை தாயும் நண்பர் உற்றாராகினார், நிந்தை தாங்கி அவர். தந்தை தாயும் நண்பர் நிந்தை தாங்கி ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. நேற்றைய துயரம் எல்லாம் மாற்றி விட்டாரே, பூரண கிருபையினால் என்னை நிரப்பினார். நேற்று உள்ள துயரம் எல்லாம் மாற்றி விட்டாரே, புதிதான கிருபைகளினால் என்னை நிரப்பினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் எந்த நாவல் புது பாட்டு எந்த நேசு. ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமென். Hallelujah. Praise be to the name of the Lord. Was done great things in our life.